சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே முத்து தன்னுடைய ஃப்ரெண்டு செல்வத்தையும் கூட்டிக்கிட்டு அங்கே மீனாவுக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் தரதா சொன்ன அந்த மண்டபத்தோட ஓனரையும் பார்க்கறதுக்காக போகிறாரு. அங்கே முத்துவும் ஓனர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி ஏதோ பெரிய பிரச்சனை, பணத்தை எடுத்துகிட்டு வரும்போது மீனாவுக்கு இப்படிலாம் நடந்துருச்சு, அதனால மீனாவுக்கு இப்போ பணமும் கிடைக்கல, இந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கல. ஆமாம், இந்த டெக்கரேஷன் ஆர்டரை யாருக்காக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, மீனா பணத்தை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்தேன் தம்பி, ஆனால் அவங்க வரலை. உடனே மீனா இனி வரமாட்டா, இந்த டெக்கரேஷன் ஆர்டரை எனக்கே கொடுத்துருங்கன்னு சிந்தாமணி கேட்டாங்க. அதனால் டெக்கரேஷன் ஆர்டரை வேறு யாருக்கும் இல்லை, சிந்தாமணிக்கு தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொன்ன உடனே இங்கே முத்து யோசிக்கிறாரு. அப்போ மீனா டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்க வரமாட்டாங்கன்னு சிந்தாமணிக்கு எப்படி தெரியும்? அவங்க சொல்ல போய் தானே இங்கே ஓனருக்கே தெரிய வந்திருக்கு. அதனால தான் சிந்தாமணிக்கு டெக்கரேஷன் ஆர்டரும் கிடச்சிருக்கு. அப்போ சிந்தாமணியால் தான் பிரச்சனை நடந்திருக்கு. மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு பெருசாக திட்டம் போட்டது இந்த சிந்தாமணி தான் அப்படின்னு முத்து யோசிக்க, உடனே அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்குற ஓனரும், கவலைப்படாதீங்க தம்பி, இனி நம்ம மண்டபத்துக்கு நிறையா பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் வரும். அந்த சமயம் மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்கறதுக்காக நான் முயற்சி செய்கிறேன். ஆனால் இந்த முறை என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே முத்துவும் மீனாவுக்கு கிடைக்க இருந்த டெக்கரேஷன் ஆர்டரை தனக்கு வரணுன்றதுக்காக சிந்தாமணி ஆளுங்களை அனுப்பி இப்படி செய்யவும் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. எனக்கு சிந்தாமணி மேலே தான் சந்தேகமாக இருக்குது செல்வம் அப்படின்னு சொல்லும்போது, செல்வம் உடனே ஆமாம், ஏற்கனவே மீனா தங்கச்சி பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் செய்யக்கூடாதுன்னு அந்த சிந்தாமணியும் உங்கள் அம்மாவும் தானே பெருசாக திட்டம் போட்டதா நீ ஏற்கனவே சொன்ன. இந்த முறையும் சிந்தாமணியால் தான் இப்படி நடந்திருக்கும். மீனா தங்கச்சிக்கு மட்டும் ஏன் தான் இவங்கெல்லாம் இப்படி பிரச்சனை செய்கிறாங்களோ தெரியல அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்காரு. உடனே முத்துவும், அப்போ பணம் நமக்கு கிடைக்கணும்னா வேற யாரையும் போய் பார்க்க வேண்டாம், இந்த சிந்தாமணியை வெளுத்து வாங்கினாலே பணம் கிடச்சிரும், உண்மை என்னன்னு தெரிய வந்துடும் செல்வம் அப்படின்னு சொல்லும்போது, முத்து நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டுக்கு வந்த பார்வதி விஜயா கிட்ட பேசிட்டு, மீனா ரொம்ப பாவம், மீனா முடியாமல் இருக்கா, அவளை போய் பார்க்காம இருந்தா எப்படின்னு மீனாவை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க. விஜயா கிச்சனில் ரொம்ப கோவமாக சமையல் செஞ்சிட்ருக்காங்க. இந்த மீனா என்னவோ வேணும்னே திட்டம் போட்டு தான் சமைக்கக்கூடாதுன்னு என்னால் முடியலன்னு ஏமாத்திட்டுருக்கா போல். இதுக்கு இந்த பார்வதி வேற மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி கோவத்தில் சமையல் செஞ்சிட்ருக்கும்போது மீனாவை பார்க்க பார்வதி போக மீனா ரொம்பவே அழுதுட்ருக்கத பார்வதி வந்து கவனிக்கிறாங்க. என்ன மீனா, எதுக்காக இப்படி அழுதுட்ருக்கேன்னு கேட்க, வாங்க ஆண்டி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் நல்லா தான் இருக்கேன், விஜயாவை பார்க்க வந்தேன், உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு நான் எப்படி பார்க்காம இருக்கிறது மீனா, ரொம்ப முடியலையாமா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதுதான் என்னால் தாங்க முடியல. என் அம்மாவும் தங்கச்சியும் என்னை பார்க்க வந்தாங்க, அப்பையும் விஜயாத்தை இப்படி தான் அவங்கள அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. என் தங்கச்சியால் தான் இந்த ஆர்டர் எனக்கு கிடைக்க போகுதுன்னு நினச்சேன். அவள் கல்யாணத்துக்காக வச்சுருந்த பணத்தையும் எடுத்து கொடுத்து, இங்கே சீதா அவள் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் கடனாக பணத்தை வாங்கி கொடுத்துருந்தா. இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நான் நல்லபடியாக முடிச்சிருந்தா கண்டிப்பாக பணத்தை திருப்பி கொடுத்துருப்பேன். இப்போ பணமும் இல்லைன்னு ஆயிடுச்சு, டெக்கரேஷன் ஆர்டரும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு இங்கே வந்து மீனா அழுதுட்ருக்காங்க. அந்த சமயம் பார்வதி, என்ன செய்கிறது மீனா, நீ நல்லபடியாக சம்பாதிக்கக்கூடாதுன்னு வெளியில் உள்ளவங்க மட்டும் இல்லை, உன் வீட்டில் உள்ளவங்களே நினைக்கும் போது உன்னால் பெருசாக என்ன தான் செய்ய முடியும்? நீ எப்பயும் போல் டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்காமல் அங்கே இங்கேன்னு பூ கொடுத்து வரக்கூடிய வருமானத்தையே பார்க்க வேண்டியதானமா அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. உடனே மீனாவும், ஏன் நான் வெறும் பூ கொடுத்து மட்டும்தான் சம்பாதிக்கணுமா? எனக்கு இருக்கிற திறமையை வச்சு நான் டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சு முன்னேறவே கூடாதா? அப்படி யார் தான் பெருசாக திட்டம் போட்டு நான் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறது? உங்களுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு, அதனால தானே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் விஜயாத்தையை பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு அழுதுகிட்டே இங்கே பார்வதி கிட்டே கேட்க, உடனே பார்வதியும், வேறு யாரை பற்றியுமா சொல்ல போகிறேன்? உன் மாமியார், அதான் விஜயாவை பற்றி சொல்கிறேன். அவளே வந்து நீ வெளியில் வேலைக்கு போகிறது பிடிக்காம நீ வீட்டு வேலை தான் செய்யணும்னு நினைக்கும்போது அந்த சிந்தாமணியும் அப்படி தானே நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் மீனாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வருது. பார்வதிக்கு ஏதோ பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு, அத்தை நீங்களாவது உண்மையை சொல்லுங்கள், என் பணம் யார்கிட்ட தான் இருக்குது? அப்போ நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு விஜயாத்தையும் சிந்தாமணியும் சேர்ந்து திட்டம் போட்டாங்களா என்ன அப்படின்னு மீனா கேட்கும்போது, நான் என்னன்னு சொல்ல, நான் உன்கிட்ட உண்மையை சொல்ல, அப்புறம் இதெல்லாம் விஜயாவுக்கு தெரிஞ்சா என்கிட்ட பேசவே மாட்டா, இந்த வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கும் வரவே மாட்டாளேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும், எனக்குன்னு பெருசாக இந்த வீட்டில் சப்போர்ட் பண்ண அண்ணாமலை மாமாவும் என் வீட்டுக்காரரும் தான் இருக்காங்க, ஆனால் நீங்கள் என் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் உண்மையை சொன்னால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்வதியத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
என் பணத்தை யார் வச்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா மட்டும் போதும். அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போகிறேன். என் தங்கச்சிக்கு தர வேண்டிய பணத்தை தந்தாச்சுன்னா அப்புறம் நான் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லும்போது மீனாவோட நிலைமையை பார்த்து பார்வதியும் மீனா ரொம்ப பாவம், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்தாமணி தான் அப்படின்ற உண்மையை பேசாமல் சொல்லிட வேண்டிதான். அதனால தானே இந்த விஜயாவும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, மீனாவுக்கு இப்படிலாம் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு நினச்சிட்டு. ஏம்மா மீனா, நான் இந்த உண்மையை சொன்னால் நீ யார்கிட்டயும் சொல்லிட மாட்டல்ல அப்படின்னு கேட்க, அத்தை கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லுங்கன்னு மீனா கேட்குறாங்க. உடனே மீனா கிட்ட பார்வதி வீட்டுக்கு வந்த விஜயா சிந்தாமணி கிட்ட பேசின எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது விஜயா தான் ஃபோன் பண்ணி சிந்தாமணி கிட்ட சொன்னதாகவும், இங்கே சிந்தாமணியோட ஆளுங்க தான் மீனா வந்து முன்னேறக்கூடாது, இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கக்கூடாதுன்னு ஆளுங்களை அனுப்பி இந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்ன விஷயம் எல்லாத்தையும் மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மீனா பேரதிர்ச்சியோட இதெல்லாம் உண்மைதானா அத்தை அப்படின்னு கேட்க, எனக்கு தான் விஜயாவை பற்றி தெரியுமே, விஜயா தான் ஃபோன் பண்ணி இது எல்லாத்தையும் சொன்னான். நானும் விஜயாவை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா உன் நிலமையை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தது. அதான் வேற வழி இல்லாமல் உண்மையை சொல்லிட்டேன் மீனா. நீ வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சது விஜயா தான். ஆனால் பெருசாக திட்டம் போட்டு அந்த ஆர்டரை வாங்குறதுக்காக இங்கே ஆளுங்களெல்லாம் அனுப்பி அந்த பணத்தை வாங்கிட்டு வர சொன்னது சிந்தாமணி தான் அப்படின்னு பார்வதி தனக்கு தெரிஞ்ச உண்மையை இங்கே வீட்டில் இருக்க மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மீனாவும், இப்போ தான் என் வீட்டுக்காரர் வெளியில் போயிருக்காரு, என்ன ஏதுன்ற உண்மையை கண்டுபிடிக்க. இதை பற்றி சொன்னால் கண்டிப்பாக அவரும் சிந்தாமணி கிட்ட போய் இதை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிந்தாமணி நல்லவங்களே இல்லை, அவங்க பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட முதல்ல இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே பார்வதியும், நான் தான் இதெல்லாம் சொன்னேன்னு விஜயாவுக்கு தெரியாமல் பார்த்துக்க மீனா. வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு நீ நல்லபடியாக இரு, அதுக்கப்புறமா வேலையெல்லாம் பார்க்கலாம். இப்போ நீ நல்லா ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. இங்கே பார்வதியும் விஜயா கிட்ட பேச போகிறாங்க. என்ன விஜயா, சமையல் எல்லாத்தையும் முடிச்சிட்டியான்னு கேட்க, ஆமாம் நான் சமையல் செய்கிறத வந்து பார்க்கவா வந்த, அந்த மீனாவுக்கு ஆறுதலாக பேசிட்டு போகிறதுக்காக தானே வந்த, நீ எனக்கு ஃப்ரெண்டே இல்லை பார்வதி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை விஜயா, அது எப்படி, ஓ மருமக மீனா, இந்த வீட்டிலையே பொறுப்பான மருமகனா அது மீனா மட்டும்தான், அதனால தான் போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். நீ சமைச்சிட்டேன்னா சொல்லு, எனக்கும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ முதல்ல வா, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது பார்வதி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் உடனே பார்வதி விஜயா கிட்ட கேட்குறாங்க, ஏன் விஜயா நீ மட்டும் கிச்சன்லேருந்து சமைக்கிறியே, ரோகிணி ஸ்ருதின்னு 2 மருமக இருக்க தானே செய்கிறாங்க, ஏன் ரோகிணியவாது சமைக்க சொல்ல வேண்டியதானே, இப்போ தான் நீ ரோகிணியை மருமகளாக ஏற்றுக்காமல் ரொம்ப கோவமாக இருக்கியே அப்படின்னு சொல்ல, என்ன நீ பேசிகிட்டு இருக்க, ரோகிணிக்கு சமைக்கவே தெரியாது, அவள் சமைக்கிற சாப்பாடை யார் சாப்பிட்றது, மனோஜுக்கு வேற முடியல, பார்த்து பக்குவமாக சமைச்சு கொடுக்கணும்ல, அதனால தான் நானே கிச்சனுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரோகிணிக்கும் பொறுப்பு இல்லை, அதுவும் இந்த ஸ்ருதியை சமைக்க சொன்னால் நம்ம சொல்லவே வேண்டாம், அவள் என்னவோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடுவா. என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். சரி, இந்த மீனா கிட்ட இவ்வளோ நேரம் என்ன பேசிட்டு வந்த, நானும் சிந்தாமணியும் உங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் சொல்லிட்டியா, நீ ஏதாவது தேவையில்லாமல் என்னை பற்றி பேச அந்த முத்து என்ன சும்மா விட மாட்டான், பெரிய பிரச்சனை செஞ்சுருவான். ஆமாம் என்ன தான் பேசின அந்த மீனா கிட்டேன்னு கேட்க, நான் எதுக்கு விஜயா உன்னை பற்றியும் சிந்தாமணியை பற்றியும் மீனா கிட்ட பேச போகிறேன், மீனா நல்லா இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் ஆறுதலாக பேசிட்டு வந்தேன். அழுதுட்டு இருந்த மீனா கிட்ட பேசுனது கூட தப்பா, சரி நான் கிளம்புறேன், நீ என்னவோ என்னை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்ல, சரி பார்வதி நாளையிலேருந்து நானும் டான்ஸ் கிளாஸ்க்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே விஜயாவும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் ரூமில் இருந்த மீனா உடனே முத்துக்கு ஃபோன் பண்ணி பார்வதி சொன்ன எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எங்க இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் சிந்தாமணியாக தான் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, பணம் சிந்தாமணிக்கிட்ட தாங்க இருக்கும். ஏன்னா பார்வதியத்தை அவங்க வீட்டில் வச்சு விஜயாத்தையும் சிந்தாமணியும் பேசின எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு தாங்க வேணும்னே இப்படி செஞ்சுருக்காங்க. நான் பெருசாக டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கக்கூடாதுன்னு அத்தை மட்டும் இல்லை சிந்தாமணியும் யோசனை பண்ணியிருக்காங்க. இவங்களால தாங்க இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு மீனா அழுதுகிட்டே சொல்ல, உடனே முத்துவும், நான் ஏற்கனவே இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்த ஓனர்கிட்டையும் பேசினேன், எனக்கும் அந்த சிந்தாமணி மேலே தான் சந்தேகம், நீ கவலைப்படாமல் இரு மீனா, சிந்தாமணியை பார்த்து பணத்தோடு தான் நான் வீட்டுக்கு வருவேன். எங்கள் அம்மாவாலையும் சிந்தாமணியாலையும் தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு மீனா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச முத்து உடனே அவரோட ஃப்ரெண்டு செல்வத்துக்கிட்ட சொல்கிறாரு, இங்கே மீனா இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னால்
வேணும்னே சிந்தாமணி திட்டம் போட்டு தான் இப்படி ஆளெல்லாம் அனுப்பி பணத்தை எடுக்க வச்சுருக்காங்க. நான் நினச்சது மாதிரியே நடந்துருச்சு பார்த்தியா செல்வம்னு கேட்க, ஆமாம் அந்த சிந்தாமணியை இப்போ எங்கேப்பா போய் பார்க்குறது அப்படின்னு கேட்கும்போது, சிந்தாமணியோட வீடு எங்கே இருக்குது, அவங்க ஆளெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் செல்வம், நீ வா அங்கே கிளம்பி போனால் உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப உண்மை பாதி தெரிஞ்சிருச்சுன்ற சந்தோஷத்தில் முத்து சிந்தாமணி மேலே உள்ள கோவத்துலையும் கிளம்பி போகிறாரு. அங்கே சிந்தாமணி அவங்களோட ஆளுங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே மீனா கிட்ட இருந்து பணத்தை எடுத்துகிட்டு போன அந்த ஆளுங்களும், பார்த்தீங்களா சிந்தாமணி அக்கா, நீங்கள் கொடுத்த வேலையை நாங்கள் சரியாக செஞ்சிட்டோம். அது மட்டும் இல்லை, இந்த பணத்தையும் உங்ககிட்டயே எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்கள் எங்களுக்கு தர வேண்டியதை எப்போ தருவீங்கன்னு கேட்க, உடனே நிறைய பணத்தை சிந்தாமணி எடுத்து அந்த 2 பேர்கிட்டையும் கொடுத்து, நீங்கள் நல்லபடியாக வேலையை முடிக்க போய் தான் மீனா முன்னாடி இந்த ஆர்டர் எனக்கே கிடச்சிருக்கு. அந்த மீனா என்னவோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்கிற மாதிரி ஏன் முன்னாடியே சாதிச்சு காட்டுவேன்னு சொன்னால், நான்லாம் அவளை முன்னேற விட்டுருவேனா என்ன? மீனா தான் என்னை பார்த்து பயந்து ஒதுங்கி போகணுமே தவிர்த்து, இத்தனை வருஷமாக டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிற நாளாக மீனாவை பார்த்து பயப்படணுன்ற அவசியமே இல்லை. அந்த முத்து கூட இருக்கிற திமிரில் மீனா என்னெல்லாம் பேசினா, நேர்மையாக சம்பாதிப்பேனால இப்போ அவளுக்கு எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் இனி கிடைக்க போகிறதில்ல. கிடைச்சாலும் அவள் அந்த டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய நான் விடமாட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்ச சந்தோஷத்தில் சிந்தாமணி பேசிகிட்டு இருக்காங்க. மீனாவோட நிலைமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சிந்தாமணி இப்படி பேசிகிட்டு இருக்க, அங்கே போன முத்துவும், பாத்தியா செல்வம், இந்த சிந்தாமணி எவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்காங்கன்னு, நான் சொன்னேன்ல இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பாங்கன்னு, இப்போ பாரு என்ன செய்ய போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பேசிகிட்டு இருக்கும்போதே அது எல்லாத்தையும் தன்னுடைய ஃபோனில் ஆதாரமாக எடுக்க ஆரம்பிக்கிறாரு முத்து. ஏன்னா ஆதாரம்னு போய் கேட்டால் எல்லாரும் சிந்தாமணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. யாரும் சிந்தாமணி செஞ்ச தப்பை நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன் அந்த மண்டபத்தோட ஓனர் கூட சிந்தாமணிக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது சிந்தாமணி பேசுகிற எல்லாத்தையும் நம்ம ஆதாரமாக எடுத்து வச்சாதான் அப்புறம் சிந்தாமணி பணத்தை தரலன்னா போலீஸ் வரைக்கும் போக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு முதல்ல முத்து சிந்தாமணி அவங்க ஆளுக்கிட்ட மீனாவை பற்றி பேசிகிட்டு இருந்தது, பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்னதுன்னு எல்லாத்தையுமே ஆதாரமாக எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா முத்துவும் செல்வமும் ரொம்ப கோவமாக சிந்தாமணியை பார்க்க அங்கே சிந்தாமணி இடத்துக்கே போக, இதை பார்த்துட்டு சிந்தாமணியும், அது என்ன முத்து நம்மளை பார்க்க வரான், இவன் வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வருமே, பார்ப்போம், நம்ம கிட்ட தான் நிறைய ஆளுங்க இருக்காங்களே, முத்து பிரச்சனை செஞ்சால் அப்புறம் மீனாவோட நிலமை தான் இந்த முத்துவுக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பார்க்க நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க, அதான் அந்த மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கலையே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்கும்போது முத்து உடனே, அப்படி கிடைக்காமனதுக்கு காரணமே நீங்கள் தானே, ஆமாம் மீனாவோட பணம் எங்கே, பணத்தை கொடுத்தா நான் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவேன், நீங்கள் பிரச்சனை செஞ்சால் உங்களை விட அதிகமாக பிரச்சனை செய்ய எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா, நீங்கள் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே ஆதாரமாக எடுத்து வச்சுருக்கேன். பிரச்சனைனா சாதாரண பிரச்சனை இல்லை, 30 வருஷமாக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்கிறேன்னு சொன்னீங்கல்ல, இனி எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் உங்களுக்கு கிடைக்காத அளவு போலீஸை வர வச்சு பெரிய பிரச்சனை செய்வேன், பரவாயில்லையா, அப்புறம் பிஸ்னஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொன்னதை கேட்டு உடனே இங்கே சிந்தாமணியோட ஆளுங்கள்லாம், அக்கா என்னக்கா இந்த முத்து தேவையில்லாமல் வந்து பிரச்சனை செய்கிறான், பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறீங்க, சொல்லுங்கக்கா, இப்போவே இவனையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும் ரொம்ப கோவமாக, உன்னால் முடிஞ்சதை செய், நீ என்ன செய்கிறேன்னு பார்க்குறதுக்காக தான் நானும் வந்திருக்கேன், எனக்கு மீனாவோட பணம் வேணும், நீ பணத்தை தரலை அப்புறம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்க எனக்கு தைரியமும் இருக்குது, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், புரியுதா அப்படின்னு கேட்க, உடனே சிந்தாமணி அங்கே ஆளுங்க எல்லாருக்கிட்டையும் பொறுமையாக தான் இருக்கணும், அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு, என்ன முத்து தம்பி தேவையில்லாமல் வந்து பிரச்சனை செய்கிறீங்க, நான் பணத்தை கொடுத்து டெக்கரேஷன் ஆர்டரை வாங்கியிருக்கேன், மீனாவோட பணத்தை நான் எதுக்கு எடுக்கணும், அப்படியே நான் செஞ்சேன்னு நீங்கள் எப்படி என் மேலே சந்தேகப்பட்டு இங்கே வரலாம் அப்படின்னு கேட்க, நீங்கள் பேசின எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது, சமாளிக்காதீங்க, உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா, பணத்தை திருப்பி தரீங்களா இல்லையா அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக கேட்க, உடனே இந்த பிரச்சனையை சமாளிக்கணுன்றதுக்காகவும் முத்துவால் வேற எந்த பெரிய பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நாம் நல்லபடியாக பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணுன்றதுக்காகவும் வேற வழி இல்லாமல் சிந்தாமணி இங்கே முத்துக்கிட்ட மெதுவாக பேசுகிறாங்க. இந்த பணத்தை ஆளுங்களை அனுப்பி எடுத்துகிட்டு வர சொன்னது நான் தான், ஆனால் இந்த பணத்தை நானே வச்சுக்கிறதுக்காக இல்லை முத்து தம்பி, வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்க, உடனே செல்வமும், என்னங்க இது, மீனா சிஸ்டரோட பணத்தை நீங்கள் வேற யாருக்கு கொடுக்கணும், நீங்கள் செஞ்சதே தப்பு, இதில் உங்கள் பின்னாடி இன்னொரு ஆள் வேற இருக்காங்களா, அது யார் அப்படின்னு கோவமாக கேட்கும்போது, அது வேற யாரும் இல்லை, மீனாவோட மாமியார் தான், அவங்க தான் மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படி நீங்கள் செய்யுங்க சிந்தாமணின்னு நான் டான்ஸ் கிளாஸ்க்கு பார்வதியோட வீட்டுக்கு வரும்போது என்கிட்ட சொன்னதே அந்த விஜயா மேடம் தான்,
என்ன அவமானப்படுத்தி நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி எனக்கு உதவி செஞ்ச உங்கள் அம்மா விஜயாவை நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாமா முத்து தம்பி? நான் இப்படியெல்லாம் செய்யணும்னு நினைக்கல. மீனா சொன்ன மாதிரியே நேர்மையாக கிடைச்ச வேலையை மட்டும் செய்யணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி மீனா பணத்தை எடுத்துகிட்டு வரதை சொன்னதே அந்த விஜயா தான். அவங்கள கேள்வி கேட்காம என்ன வந்து கேள்வி கேட்டால் என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது? அது மட்டும் இல்லை, இந்த பணத்தை நான் விஜயா கிட்ட தான் கொடுக்கறதா இருக்கேன். ஏன்னா அவங்க தானே இந்த பணத்தை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. நான் அவங்களுக்கு உதவி தான் செஞ்சேன். ஆனால் திட்டம் போட்டதே அந்த விஜயா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே முத்துவுக்கு அவ்வளோ கோவம் வருது. பாத்தியா செல்வம், வீட்டில் இருக்க எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியும். மீனா அழுகிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே நடந்த எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்காங்க. இன்றைக்கி எங்கள் அம்மாவை நான் சும்மா விடவே மாட்டேன். சிந்தாமணி கூட சேரக்கூடாதுன்னு எங்கள் அப்பாவும் நானும் எவ்வளவோ சொல்லியும் இவங்க கேட்காம மீனாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சி மீனாவோட பணத்தை எடுக்க சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் அம்மாவை எப்படி நான் மன்னிக்கிறது? இவங்க செஞ்ச தப்பை நான் கண்டிப்பாக புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துவும் அதெல்லாம் இருக்கட்டும், மீனாவோட பணத்தை இப்போ தரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இந்தாப்பா மீனாவோட பணம். இந்த பணம் எனக்கு எதுக்கு? நான் இதை விட நிறையவே சம்பாதிக்கிறேன், உனக்கு நல்லா தெரியும். இதை விட நான் எத்தனையோ பிஸ்னஸ் எல்லாம் செஞ்சுருக்கேன். இந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் இப்படி செய்யலை. எனக்கு டான்ஸ் சொல்லித்தர அந்த விஜயா மேடம் சொன்னாங்கன்னு நான் செஞ்சேன், அவ்வளவுதான். நீ என்னவோ பெருசாக பிரச்சனையை ஆக்கிட்டு இருக்காத. நான் இங்கே கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செய்யணும். எதுவாக இருந்தாலும் உன் அம்மா கிட்ட கேள்வி கேட்டுக்கப்பா அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி சொல்லி சமாளித்தாலும் எனக்கு பணம் கிடச்சிருச்சு. ஆனாலும் நீங்கள் பேசின எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. இப்போவே நான் போலீஸ்க்கு போனால் உங்கள் நிலமை என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, என்னப்பா முத்து தம்பி, நீ என்னவோ பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க. நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? உங்கள் அம்மா செய்ய சொன்னாங்க, நான் செஞ்சேன், அவ்வளவுதானே. அதுக்காக போலீஸ்க்கெல்லாம் போனால் யாராவது மறுபடியும் கூப்பிட்டு எனக்கு டெக்கரேஷனோட தருவாங்களா? இனி மீனாவோட வழிக்கே நான் வரமாட்டேன் முத்து தம்பி, என்னை மன்னிச்சிருப்பா. உங்கள் அம்மா சொன்னதெல்லாம் கேட்டது என் பெரிய தப்பு தான். இனி நான் மீனா வழிக்கும் வரமாட்டேன், இந்த மாதிரி தப்பையும் நான் செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு சிந்தாமணி வேற வழி இல்லாமல் இங்கே முத்துவை சமாளித்து அங்கேருந்து அனுப்புறதுக்காக இப்படி வந்து மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து பேசிகிட்ருக்குறாங்க. உடனே முத்துவும், நான் இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டேன். உங்களை பற்றின ஆதாரம் என்கிட்ட இருக்குது. ஏற்கனவே மீனா டெக்கரேஷனோட செய்யக்கூடாதுன்னு எங்கள் அம்மா வீட்டு வேலையெல்லாம் மீனாவை செய்ய வச்சாங்க. ஆனால் அதுலேயும் மீனா சாதிச்சு காட்டினா. ஆனால் இப்போ பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருச்சு. நான் உங்களெல்லாம் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு பணத்தோடு கிளம்பி போகிறாரு. அங்கே மீனாவும் ரொம்ப மனசு வேதனையோடு இருக்கும்போது முத்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. பணத்தை பார்த்த உடனே மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னங்க, அந்த சிந்தாமணி கிட்டேருந்து எப்படிங்க பணத்தை வாங்கினீங்க அப்படின்னு கேட்க, சிந்தாமணி எல்லாம் ஒரு ஆளுன்னு நீ வேற பயந்துட்டுருக்க. அவங்க நடந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு முத்து வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே ஸ்ருதியும் ரவியும், என்ன முத்து பணம் கிடச்சிருச்சான்னு கேட்க, ஆமாம், எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்தாமணி தான். அவங்க ஆளுங்களை அனுப்பி பணத்தை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. அது தெரியாத மீனாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பணம் கிடச்சிருச்சு, ஆனால் அந்த டெக்கரேஷன் ஆர்டர் தான் இப்போ சிந்தாமணி எடுத்து செய்ய போகிறாங்க போல் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மீனாவும், எனக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டரே வேண்டாம். அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக நான் எவ்வளவோ அனுபவிச்சிட்டேன், வேண்டவே வேண்டாங்க. நான் இனி பூ கொடுத்துட்டு வீட்டு வேலையை மட்டும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பணத்தை முதல்ல சீதா கிட்ட கொடுத்தா அதுவே போதும். பணம் கிடைக்காதோன்னு நினச்சி தான் நான் ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, விஜயா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன இந்த முத்து பணத்தை வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க, முத்து அங்கே எல்லாரும் முன்னாடி விஜயா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்ல, உடனே விஜயா, என்ன பேசுகிற? நீ அந்த சிந்தாமணி கிட்ட தானே பணத்தை வாங்கிட்டு வந்த, அப்புறம் நான் எப்படி காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, போதும் போதும், இதுக்கு மேலேயும் பொய் சொன்னீங்க, அப்புறம் அம்மானு கூட பார்க்க மாட்டேன். இத்தனை நாள் என்ன மகனா நீங்கள் ஏற்றுக்கலனாலும் அம்மான்ற மதிப்பு மரியாதையோடு உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இனி அந்த மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு என்றைக்கும் கிடைக்காது அப்படின்னு விஜயாவை பார்த்து ரொம்ப கோபமாக பேச, உடனே மனோஜும், முத்து பார்த்து பேசு, அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியலையா? அந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அம்மாவை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, நீ அமைதியாரு. நீ தப்பு செஞ்சால் உனக்கு சப்போர்ட் பண்ண அம்மா வந்து நிற்பாங்க. ஆனால் தப்பு செய்யாத மீனாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை அம்மா எதுக்காக தரணும்? சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு அம்மா செஞ்ச பிரச்சனையெல்லாம் உங்களுக்குலாம் தெரியாதுல்ல? அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். மீனா வீட்டிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போன விஷயம் சிந்தாமணிக்கு எப்படி தெரியும்? நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்ல போய் தானே தெரியும். எல்லா உண்மையும் சிந்தாமணி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா டெக்கரேஷன் ஆர்டர் இனி எடுத்து செய்யக்கூடாது, இந்த ஆர்டரும் மீனாவுக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக அம்மா தான் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவுக்கு கிடைக்கக்கூடாது, அவள் எப்பயுமே வீட்டு வேலை மட்டும்தான் செய்யணும்னு திட்டம் போட்டு கொடுத்ததுனால சிந்தாமணியும் ஆளுங்களை அனுப்பி பணத்தை எடுத்திருக்காங்க. பணத்தை போய் கேட்டால் இந்த பணத்தை நான் விஜயா மேடம்க்கு தான் தருவேன்னு சொல்கிறாங்க. அவங்க தான் இதெல்லாம் செய்ய சொன்னது, அவங்களுக்கு நான் உதவி தான் செஞ்சேன். நீ வந்து என்ன
என்ன போலீஸில் மாட்டி விடணும்னு நினச்சா உங்கள் அம்மா வந்து அவமானப்பட்டு நிற்பாங்கன்னு ஏன் முன்னாடியே சிந்தாமணி அம்மா செஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்ல போகிறாங்க அம்மா அப்படின்னு கேட்க ரோகிணி ஸ்ருதின்னு எல்லாரும் விஜயாவையே பார்க்குறாங்க. இதை கேட்ட விஜயா என்னது சிந்தாமணி இப்படியா சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் செய்ய சொன்னதை ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதுக்குண்டான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. அந்த ஆதாரத்தை போலீஸ்கிட்ட கொடுத்தா அப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் செய்கிற பிரச்சனைக்கும் மீனாவுக்கு வெளியில் செய்கிற பிரச்சனைக்கும் வசமாக போலீஸ்கிட்ட மாட்டிப்பீங்க. பரவாயில்லையா? உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? இத்தனை நாள் நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்னு நான் பொறுமையாக இருந்ததுக்கு தான் உங்கள் வேலையை நீங்கள் காமிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு முத்து வந்து கேட்குறாரு. உடனே விஜயாவும் இல்லை முத்து, நீ அந்த சிந்தாமணி சொல்கிறத நம்பாத அப்படின்னு கேட்க, அப்போ எதுக்காக சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணீங்க? நீங்கள் சொல்லாமல் இங்கே மீனா பணத்தை எடுத்துகிட்டு வர உண்மை எப்படி சிந்தாமணிக்கு தெரியும் அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, அங்கே இருந்த பார்வதியும் முத்து இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜயா தான். தேவையில்லாமல் விஜயா இந்த மீனாவுக்கு பிரச்சனை செய்ய தான் சிந்தாமணியும் ஆளுங்களை அனுப்பி பணத்தை எடுக்க வச்சுருக்காங்க. விஜயா நீ இப்படிலாம் இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை விஜயா அப்படின்னு பார்வதி வேற திட்டுறாங்க. உடனே அண்ணாமலையும் என்ன விஜயா இதெல்லாம், அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் மீனா வந்து அழுதுட்டு இருக்கும்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த பேச்சு பேசிகிட்டு இருந்த. மீனாவோட அம்மா தங்கச்சி தம்பின்னு எல்லாரையும் அவமானப்படுத்தினியே, நீ தான் தலை குனிஞ்சு நிற்கணும். ஓ மருமக தானே மீனா. மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் சிந்தாமணிக்கிட்ட சொல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்ட. அதுவும் அந்த 2,50,000 ரூபா பணத்துக்காகவா? அந்த பணத்தை சிந்தாமணி உனக்கு தரேன்னு சொன்னாங்களா? அதனால தான் திட்டம் போட்டு கொடுத்தியா என்ன அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. உடனே ரவியும் ஆமாம்மா, வர வர பணத்துக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்கிறீங்க. மீனாணி எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போதும் அங்கே போய் சமைச்சு கொடுன்னு சொன்னவங்க தானே நீங்கள் கண்டிப்பாக மீனாணிக்கு பிரச்சனை செஞ்சுருப்பீங்க. சிந்தாமணி கூட சேர்ந்துட்டு நீங்களும் பெருசாக திட்டம் போட போய் தான் அண்ணி இப்போ இந்த நிலமையில அழுதுகிட்டே வந்து நின்னாங்க. ஏமா இப்படி திருந்தாமல் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு அந்த சிந்தாமணி முக்கியம், அப்போ மீனாணி முக்கியம் கிடையாது அப்படி தானே அப்படின்னு ரவி கேள்வி கேட்க, இல்லை நான் இந்த மாதிரி சிந்தாமணிக்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்பவே அழுகிறாங்க. முத்து நீ என்னை நம்புனா நம்பு, நம்பலனாலும் பரவாயில்ல. ஆனால் சிந்தாமணிக்கிட்ட ஃபோன் பண்ணி மீனா பணத்தை எடுத்துகிட்டு வரா அப்படின்னு சொன்னது உண்மை. ஆனால் அந்த பணத்தை இந்த சிந்தாமணி என்ன செய்ய போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த பணம் எனக்கு வேணும்னு நான் எந்த திட்டமும் போட்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்புறம் எதுக்குமா நீங்கள் ஃபோன் பண்ணீங்க சிந்தாமணிக்கு? மீனா நல்லா இருக்கணுன்றதுக்காகவா? மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. இப்போ கூட மீனா நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறா. ஆனால் நீங்கள் மட்டும் ஏமா மீனாவையும் என்னையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? இப்படி நீங்கள் செய்வீங்கன்னு தெரிஞ்சிருந்தா மீனா முதல்லயே இந்த ஆர்டரை எடுத்திருக்க மாட்டா. அவள் எவ்வளோ ஆசையாக தன்னுடைய தங்கச்சிக்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு போயிருப்பா. நீங்கள் செஞ்சதெல்லாம் சரியில்லைம்மா. உங்களை அம்மானு கூப்பிடவே வர வர எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அம்மானு எனக்கு எந்த உரிமையும் நீங்கள் தரவும் மாட்டேங்கிறீங்க. இங்கே மருமகன்னு மீனாவையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு முன்னாடி நின்று பிரச்சனை மட்டும் தந்துட்டுருக்கீங்க. எப்படிம்மா இப்படிலாம் உங்களால் மட்டும் செய்ய முடியுது? இப்போவே மீனா சொன்னா நான் என் அம்மானு கூட பார்க்காம நீங்கள் செஞ்ச தப்புக்கு சிந்தாமணி நீங்கள் தான் இந்த பிரச்சனையெல்லாம் செய்ய சொன்னீங்கன்னு சொன்ன ஆதாரத்தையும் காமிச்சு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் அவமானப்பட்டு நிற்கணுமே தான் நான் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக யோசிக்கிறேன். மீனா நீ என்ன சொல்கிற மீனா? என் அம்மான்லாம் பார்க்காத. தப்பு செஞ்சவங்களுக்கு சரியான பதில் கிடைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஆளுங்க நீ சம்பாதிக்கிறதுனால நீ சம்பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சி உனக்கு பிரச்சனை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, மீனா உடனே விஜயா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உங்களை நான் என் அம்மாவாக தான் கவனிக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த சிந்தாமணி தான் முக்கியம்னு இப்படி செய்கிறதுக்கு என்ன காரணம்? நான் சம்பாதிக்கக்கூடாதுன்னு எதுக்காக நினைக்கிறீங்க? நானும் உங்கள் மருமக தானே அப்படின்னு சொல்ல, இங்கே விஜயா அழுதுகிட்டே தலை குனிஞ்சி மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. என்ன வசமாக போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுறாதீங்க. நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். இனி அந்த சிந்தாமணிக்கிட்ட பேசவும் மாட்டேன். மீனாவோட இந்த பிஸ்னஸ்க்கும் இந்த வேலைக்கும் நான் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன். இத்தனை நாள் நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுதுகிட்டே வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்க, உடனே பார்வதியும் பாத்தியா இப்போ கூட மீனா ஓ மேலே கோவப்படலை, எதுக்காக இப்படி செஞ்சீங்கன்னு பொறுமையாக கேள்வி கேட்குறா. ஆனால் நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை விஜயா. சிந்தாமணி முக்கியமா மீனா முக்கியமானு பார்த்தா ஓ மருமக மீனா தான் உனக்கு முக்கியமாக இருக்கணும். ஆனால் இப்படி பிரச்சனை செஞ்சிட்டு இருந்தனா இவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி போலீஸ் முன்னாடி நீ அவமானப்பட்டாதான் திருந்துவ போல அப்படின்னு இங்கே பார்வதியும் திட்டுறாங்க. இதை பார்த்த அண்ணாமலை என்ன விஜயா நாங்கள் என்ன செய்யணும் நீயே முடிவெடுத்து சரியாக சொல்லு, இல்லைனா நீ திருந்துற மாதிரி தெரியல. தப்பு செய்கிற மனோஜுக்கும் ரோகிணிக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் ஓ மருமக மீனா பொறுப்பான மருமகனை கூட யோசிக்காமல் சிந்தாமணி கூட சேர்ந்து இப்படியெல்லாம் செஞ்சுருக்கல்ல, உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. உன்கிட்ட பேசவே பிடிக்கல.
இங்கே பசங்களையும் நீ ஒரே மாதிரி பார்க்க மாட்டிக்கிற, மருமக 3 பேரையும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டிக்கிற. இதில் மீனாவுக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை தெரியல, ஏன் இவ்வளோ பிரச்சனை செய்கிறியோ எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவமாக பேச, உடனே இங்கே விஜயாவும் எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு, முத்து இனி நான் மீனா வழிக்கே வரமாட்டேன், நீ என்னை புரிஞ்சுக்கோ, நான் இனி எந்த தப்பும் செய்ய மாட்டேன், ஏன் சிந்தாமணிக்கிட்ட நான் பேசக்கூட மாட்டேன், என்னுடைய டான்ஸ் கிளாஸ்க்கு வரவே வேண்டான்னு சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் மீனா நீ எப்பயும் போல் பூ கொடுக்க போ, டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய், எத்தனை டெக்கரேஷன் ஆர்டர் வேணாலும் நீ செய், வீட்டு வேலையை கூட நீ பார்க்க வேண்டாமா, ஆனால் போலீஸ் வரைக்கும் போனால் நான் அவமானப்பட்டு நிற்கணும், எல்லாருக்கும் பதில் சொல்லணும், அந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம், நான் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது மீனா அப்படின்னு முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, மீனா இனி வீட்டு வேலையை செய்ய மாட்டா, அவள் வேலையை மட்டும்தான் பாப்பா, உங்களால் மீனாவுக்கு வந்த பிரச்சனை வரைக்கும் போதும், இனி மீனாவையோ மீனா குடும்பத்தில் உள்ளவங்களையோ அவமானப்படுத்துனீங்க, என் அம்மானு கூட பார்க்க மாட்டேன், கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச பிரச்சனைக்கு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது, போலீஸ்கிட்ட நியாயம் கேட்பேன், என் அம்மா தான் இந்த தப்பெல்லாம் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு சரியான பதிலையும் வாங்கி தருவேன், புரியுதான்னு கேட்க, இல்லை முத்து நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறேன், இனி கண்டிப்பாக மீனாவை மருமகளாகவும் ஏற்றுக்கிறேன், இனி யாருக்கும் என்னால் எந்த பிரச்சனையும் வராது, வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே செய்கிறேன், மீனா வீட்டு வேலை எதையும் செய்ய வேண்டாம், வெளியில் உள்ள வேலையை மட்டும் பார்த்து மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு மீனா முத்துவால் இந்த பிரச்சனை பெருசாகிடவும் கூடாது, போலீஸ் வந்து அவமானப்பட்டுறவும் கூடாதுன்றதுக்காக அழுதுகிட்டே வேற வழி இல்லாமல் விஜயா இப்படி சொல்லி எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே ஸ்ருதியும் இனியாவது விஜயாத்தை திருந்தட்டும், அப்படி திருந்தலை மீனா கண்டிப்பாக விஜயாத்தை மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க சரியான மாமியாரே இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிய வரட்டும், அப்போவாது நீங்கள் நிம்மதியாக உங்கள் வேலையை பார்க்கலாம்ல மீனா, இந்த ஒரே ஒரு முறை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு விஜயாவை பார்த்து ரொம்ப கோவமாக ஸ்ருதியும் சொல்கிறாங்க. இங்கே விஜயா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இங்கே மீனா நினைக்கிறாங்க, எப்படியோ சிந்தாமணிக்கிட்ட இருந்து பணமும் கிடச்சிருச்சு, விஜயாத்தை இனி எனக்கு எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க மீனா.